ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு பேபி ஃபார்ம் ஆகுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்குது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தினால கூட நம்மளோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும். நம்ம நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளோட குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய நேச்சுரலோட மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால பிறந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்களோட உடல்நிலை பாதிப்பை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவே கன்சீவாக இருக்க லேடிஸோட வயிற்றுக்குள்ளே வளர்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடி கஷ்டம். ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா தாய்க்கும் அந்த கோளாறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலட்சியம் காட்டுறதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா தாயோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னா குழந்தைக்கும் ஏதாவது கோளாறு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் குழந்தையோட ஆரோக்கியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால் குழந்தையோட ஆரோக்கியம் கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதோட எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்களா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி நாங்கள் ரிப்ளை கொடுத்து தான் இருக்கோம். ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரியான சந்தேகங்கள் வேறு ஒருத்தவங்க கேட்டுக்கலாம். அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கலாம். அதை போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா திரும்பவும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இன்னொரு பெரிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் உங்களோட காண்டாக்ட் நம்பரை அதில் மென்ஷன் பண்ணுறீங்க. தயவு செய்து நம்பரை மென்ஷன் பண்ணாதீங்க. மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து பர்சனலாக எதுவும் கிளாரிஃபை பண்ண வேண்டாம். மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பு கம்மியாகிறது. உங்களோட குழந்தை ஃபார்ம் ஆனதுல இருந்து 5வது வாரத்திலே குழந்தையோட இதயம் நல்லா துடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த இதய துடிப்பை நம்ம உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுவே 10 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட குழந்தையோட இதய துடிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்கேன் மூலியமாக தான் நம்ம குழந்தையோட இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். குழந்தையோட இதய துடிப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுவே குழந்தையோட இதய துடிப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஒரு சிலருக்கு அவங்களோட கர்ப்பப்பை குழந்தையை அழுத்துறதுனால கூட அவங்களோட இதய துடிப்பு கம்மியாக இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதய துடிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் அபார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சீக்கிரமே இதய துடிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டரை கன்சிடர் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு குழந்தையோட இதய துடிப்பு நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையோட உயரம். கர்ப்பப்பையோட உயரத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையோட உயரம் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டோட எலும்பில் இருந்து கர்ப்பப்பையோட சுவர் வரைக்கும் இருக்கிற உயரத்தை தான் கர்ப்பப்பையோட உயரம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை உங்களோட வயிற்றில் வளர்கிற குழந்தை வளர்கிறப்ப கர்ப்பப்பையும் சேர்ந்து வளரும். ஆனால் உங்களோட கர்ப்பப்பையோட உயரத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா உங்களோட பேபி கர்ப்பப்பையை விட்டு தள்ளி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட கர்ப்பப்பையோட உயரத்தை அதாவது கால்குலேட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் அவங்க சொல்கிற பரிசோதனையை நீங்கள் செய்கிறது ரொம்பவுமே அவசியம். தேர்டு பார்த்தீங்கன்னா, IUGR அப்படிங்கிற நோய் கண்டறிதல் டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த IUGR டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பாகங்கள் சரியாக இயங்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம். இந்த பரிசோதனையை எதனால் முன்கூட்டியே மருத்துவர்கள் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கருவிலேயே குழந்தைக்கு சரி செஞ்சுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம எடுக்க சொல்லுவாங்க. அதனால் இந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதை உங்களுக்கு அதை கருவில் இருக்கும்போது அதை சரி செஞ்சிடலாம். அதனால் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துடணும். 4th பார்த்தீங்கன்னா குறைவான HCG அளவுகள். அதாவது HCG அளவுங்கிறது உங்களோட உடலில் ஹார்மோன்களோட ஆரோக்கியத்தை கணக்கிடுற முறை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹார்மோன்கள் கருவுற்ற பிறகு கருமுட்டையை பாதுகாக்கிற பணியில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிசோதனை எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் மூலியமாக தான் நம்ம செய்வோம். இந்த பரிசோதனையில் HCGயோட அளவு எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவான 8 முதல் 11 வாரத்தில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த பரிசோதனையும் நம்ம அந்த 8லேருந்து 11வது வாரத்துக்குள்ளே தான் நம்ம செய்வோம். இதை செய்கிறப்ப அது 5க்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குறை பிரசவம் அல்லது அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட HCG லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவுமே அவசியம். 5th பார்த்தீங்கன்னா அதிகமான தசைப்பிடிப்பு. நீங்கள் கன்சீவான எந்த மாதத்தில் வேணாலும் இந்த மாதிரியான தசைப்பிடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த தசைப்பிடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டுமே அதிகமாக தசை பிடிக்கும். தசை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்தப்போக்கு அதாவது ப்ளீடிங்கும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு அதிகமாக தசை பிடிப்பும் ப்ளீடிங்கும் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. 6th பார்த்தீங்கன்னா ப்ளீடிங். நீங்கள் கன்சீவாக இருக்க டைமில் உங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன துளி ப்ளீடிங் வந்தாலும் அதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ராப் ப்ளீடிங் கூட உங்களுக்கு கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஆரோக்கியம் ஏதாவது கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக அளவு ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் ப்ளீடிங் இருந்தால் கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அதனால உங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங் இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். 7th பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி. நீங்கள் கன்சீவாக இருக்கிறப்ப இடுப்பு வலி வர்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். அதுவே உங்களுக்கு பேக் பெயின் அதாவது பேக் தண்டில் ஒரு சில வலி உண்டாகும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீழிடுப்பு பகுதியில் வலி அதிகமாக இருக்கும். இந்த வலி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரியான வலி வர்றது எல்லாம் நார்மலாக இருந்தாலும் கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூ பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குறை பிரசவம் அல்லது அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த மாதிரியான வலி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். 8th பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்லேருந்து ஒரு வித லிக்யூட் வரும். இந்த லிக்யூட் நார்மலாக எல்லாருக்கும் வர ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. இந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கலர்லெஸ்ஸாகவும் ஒரு விதமான ஜெல்லி மாதிரியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது தவிர்த்து உங்களுக்கு அந்த மாதிரியான லிக்யூட் வரப்போ ரொம்பவும் ஸ்மெல் ஹெவியாக இருக்குது, அது மாதிரி ரத்தமும் லைட்டாக கலந்து வருது, வலியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போய் டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 9th பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி நிலையை கண்டறியறதுக்காக தான் இந்த ஸ்கேன் எடுக்கிறோம். இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அளவு, எடை, அசைவு, இரத்த ஓட்டம், இதய துடிப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேனில் உங்களுக்கு கரெக்டான முடிவு வரலை அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா இந்தந்த மந்தில் இந்தந்த வளர்ச்சி குழந்தை அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். அந்த வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே டாக்டரை போய் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது அவசியம். 10th பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறத நார்மலாகவே நிறையா பேர் இப்போ வீட்லேயே டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வீட்லேயே டெஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு சிலருக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரலாம். அவங்க எல்லாரும் நார்மலாக ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்தால் தான் கண்டிப்பாக அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். 40 டேஸ்க்கு அப்புறம் இயர்லி மார்னிங் வர ஃபஸ்ட் யூரினில் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் எடுத்தும் உங்களுக்கு நெகட்டிவ் வருது இருந்தும் எனக்கு பீரியட் வரலை அப்படிங்கிறவங்க உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும்.
இருக்கணும். ஏன்னா டாக்டர்கிட்ட போகிறப்ப உங்களுக்கு ஹச்சிசிஜி லெவல் வந்து உங்களோட பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதனால் எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 11th பார்த்தீங்கன்னா சிசுவோட அசைவு எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மாதிரி சிசுவோட அசைவு எந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 18 வாரத்திலேயே சிசு நல்லா அசைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அசைவு தெரியாமல் இருக்கும். 24 வாரங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அசைவுகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அசைவுகள் வந்து தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா அசைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடிக்கடி குழந்தை உதைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தை உதைக்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு நாளைக்கு அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை செக் பண்ணணும். நார்மலாக குழந்தையோட உதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹெவியாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 5லேருந்து 10 தடவைக்குள்ளே உதைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை குழந்தையோட அசைவு கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த உதைக்கிறதும் உங்களுக்கு கம்மியாயிடும். அந்த மாதிரி ரொம்பவும் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 2 தடவை அல்லது 1 தடவை தான் உதைக்குது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குறை பிரசவம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால குழந்தையோட அசைவில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் சைஸை கரெக்டாக மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்க டைமில் உங்களோட உடலில் ஹார்மோன்கள் வந்து அதிகமாக சுரக்கும். இந்த ஹார்மோன்கள் அதிகமாக எந்த இடத்துல சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட பிரெஸ்ட் ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்கும். கன்சீவாக இருக்கிறப்ப உங்களோட பிரெஸ்ட்டு ரொம்பவும் பெருசாகவும் அதிகமாக எடை இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேபி நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சிம்டம்ஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை உங்களோட பிரெஸ்ட் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி உங்களோட பிரெஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டியதும் அவசியம். ஏன்னா உங்களுக்கு அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் பிரெஸ்ட்டு வந்து சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க, உடனே டாக்டரை போய் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ நான் ஆல்ரெடி நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததற்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.